இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கஸ்டமருடைய ட்ரையாங்கிள் சர்க்கிள். இதுல பாத்தீங்கன்னா இந்த 30% சொல்லக்கூடியவங்க யாருன்னா நெவர் கஸ்டமர். நெவர் கஸ்டமர்னா இவங்க ஒரு நாளும் இவங்க வாங்க மாட்டாங்க. நீங்க இவங்கள்ட்ட எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் இவங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட நீங்க எஃபர்ட் போடுறது சுத்தமா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான், உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 30% யாரு அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தான் கொஞ்சம் லேட்டர் கஸ்டமர். லேட்டர்னா உடனே வாங்க மாட்டாங்க, ஆனா யோசிப்பாங்க, கொஞ்சம் நிறைய அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. லேட்டர் கஸ்டமர் 30% லேட்டர் கஸ்டமர். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு 30% இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்லி, அதாவது நீங்க வந்து பிரசன்டேஷன் கொடுத்த ஒரு 2 நாள்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பேமெண்ட் அரேஞ்ச் பண்றது, அப்புறம் டிசிஷன் யார்ட்டையாவது ஒரு அனலைஸ் கேட்கக்கூடியது, இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டைமா டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க தான் இந்த 30%. ஷார்ட்லி என்ன பண்ணுவாங்க, டிசிஷன் எடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 7%. இந்த 7% எப்படின்னா இமிடியட்லி, உடனே, அதாவது நீங்க பிரசன்டேஷன் பேசுவீங்க, காலையில பேசுனீங்கன்னா ஈவினிங்ல உங்களுக்கு க்ளோசிங் ஆகக்கூடியவங்க தான் இந்த 7% இமிடியட்லி. அடுத்தது ஒரு 3% இருக்குது. இவங்க பேமெண்ட் ரெடியா வச்சிருப்பாங்க, பர்ஸ்ல பேமெண்ட் வச்சுட்டு தான், பேமெண்ட் ரெடியா இருக்கும். நீங்க பிரசன்டேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு உடனே என்ன பண்ணோம்னா க்ளோசிங் நடக்கும், இல்ல உடனே ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் இந்த 3%. அதாவது உடனே ரொம்ப பையிங் நவ், இவங்க வந்து பையிங் நவ் பார்ட்டி. இவங்க இம்மிடியா உடனே பேமெண்ட் கொடுத்து ப்ராடக்டா இருக்கட்டும், பிசினஸ் பிரான்சைசியா இருக்கட்டும், உடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 7, 3, 10, இந்த 10%ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு க்ளோசிங் ஆகும். இதுதான் இந்த ஈஸி கஸ்டமர் சொல்லக்கூடிய இந்த 10% ஈஸி கஸ்டமர். இப்ப புரியுதா, இந்த 10% இந்த ஈஸி கஸ்டமர். இப்போ இந்த 30 பிளஸ் 30 60% யாரு அப்படின்னா இவங்க தான் இந்த லேட்டர் கஸ்டமர் 60%. இவங்களை நீங்க இந்த ஃபாலோ அப்ல தான் உங்களால என்ன பண்ண முடியும், க்ளோசிங் பண்ண முடியுமே தவிர நீங்க பிரசன்டேஷன் கொடுத்துட்டு அடுத்தது புதிய ஆள் போனீங்கன்னா, போய் இவங்களை விட்டுட்டீங்கன்னா இந்த லேட்டர் கஸ்டமர் கண்டிப்பா இவங்க மிகப்பெரிய அளவுல பிசினஸ் கொடுக்கக்கூடிய 60%ன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பிசினஸ் வரக்கூடிய நபர்கள் தான் இந்த 60% லேட்டர் கஸ்டமர். இந்த நெவர் கஸ்டமர் இந்த 30% உங்களுக்கு என்ன கிடைக்காது, பிசினஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? இப்போ நான் சொல்ல வந்தது உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, நீங்க இந்த நெவர் கஸ்டமர்கிட்ட உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா நீங்க அது வேஸ்ட். அதை வந்து நீங்க அடுத்து நெக்ஸ்ட் அதை குவாலிஃபை பண்ணுங்க. இந்த லேட்டர் அண்ட் ஷார்ட்லி இந்த ரெண்டும் 60% உங்களுடைய ஃபாலோ அப்ப என்ன பண்ணுங்க, கரெக்டா கண்டினியூ பண்ணுங்க. ஃபாலோ அப்ல நிச்சயமா 100% உங்களுக்கு க்ளோசிங் கிடைக்கும். இந்த 7, 3, 10% உங்களுக்கு ஈஸி. அது நீங்க வந்து சரியான நபர்கள், இப்ப சிலவங்களுக்கு நீங்களே உங்களுக்கு அனுபவம் இருக்கும், நீங்க பேசிட்டு இருப்பீங்க, பேசி முடியும் போதே அவருக்கு அந்த பொருள் தேவைப்படும், இல்லைன்னா அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அன்னைக்கோ இல்ல அன்னைக்கு நீங்க பேசின டைம்லயோ ஈஸியா உங்களுக்கு க்ளோசிங் ஆகக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் அந்த ஈஸி கஸ்டமர்ஸ். ஓகே, அப்ப இதை நீங்க மைண்ட்ல செட் பண்ணுங்க. கரெக்டா ஃபாலோ அப்ப எந்த மாதிரியான அந்த லேட்டர் கஸ்டமர்கிட்ட ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, அவங்கள வந்து பிசினஸ்குள்ள கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் பண்ணுங்க. ஆல் பிரான்சைசி பார்ட்னர்ஸ், இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். காரணம் என்னன்னா நீங்க எல்லாருமே வந்து ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தக்கூடிய நம்ம இடத்துல இருக்கோம். நிச்சயமா இந்த ஃபாலோ அப்ல நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய அளவுல பிசினஸ் நமக்கு க்ரோத் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். தேங்க்யூ.